தச்சிருக்கா? என்ன அதில் துணிஞ்சு தச்சிருக்காங்க. ஆமாம், அது வீட்டில் முடிஞ்சு விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். காற்றோட வேகம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. இந்த காற்றுலையும் 4 மீனவர்கள் வந்து விடுதலை விட்டு மட்டை வச்சு அடித்து விரட்டி 2 சரியா மீன் தாங்க மாட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம எப்பவுமே அதிகபட்சமாக மீனவர்கள் கரையோரம் செஞ்சு அன்றாட தொழில் நடத்துகிறாங்க பாருங்கள். அதில் தான் அதிகபட்சம் நம்ம கவனம் செலுத்தி நம்ம வந்துட்டு வீடியோ வெளியிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விடுவலை. விடுவலைன்னு சொல்கிறதும் ஒரு மீன்பிடி தொழிலில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு முறை தாங்க. இந்த விடுவலை முறை எப்படி கையாளப்படுது? அதிகபட்சம் 2 பேர் இருப்பாங்க, இல்லை 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் மட்டை வச்சு மீன்களை விரட்டுவாங்க. அப்படி 4 பேர் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலையை வந்துட்டு 2 பகுதியும் வந்து ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அப்படியே போய் அப்படியே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருவாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்து ஒரு கூட்டத்தை, அதாவது ஒரு வலையை வந்து சுற்றி வளைப்பாங்க. வளைச்சு மொத்தமாக மீன்களை விரட்டி அந்த வலைக்குள்ளே ஏற்றி அதை வந்து அப்புறம் கரையோரம் கொண்டு வந்து கழிப்பாங்க. இதுதாங்க விடுவலை முறை. குறிப்பிட்ட ஒரு ஆழத்துக்கு போனதாங்க மீன்களை விரட்டி அந்த வலைக்குள்ளே ஏற்ற முடியும். பாருங்களேன், பயங்கரமான காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. மீன்களோட கூட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்ன ஆனாலும் சரி, ஒரு ஆழத்துக்கு போய் வலைகளை விரித்து அங்கிருந்து மட்டை அடிச்சு போய் வந்து வலைகளில் மீனை ஏற்றி தான் கொண்டு வர முடியும். ஆனால் ரொம்ப உள்ள தொழில்களே மீனவ தொழில்கள் கொஞ்சம் கடினமான தொழில்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு காற்றோட போராடணும், அலையோட போராடணும், ரொம்ப கஷ்டமும் சிரமங்களும் வந்துட்டு உள்ளடக்கியதாங்க அந்த மீனவ தொழில். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எட்டின பிறகு மீனவர்கள் வந்து வலைகளை விரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி விரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த மட்டைகளை வச்சுட்டு இருக்க மீனவர்கள் வந்துட்டு மீன்களை விரட்டுறதுக்காக வேக வேகமாக இறங்குவாங்க. அவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மீன்களை மிரள செய்யுங்க. மீன்களை மிரட்டி அந்த வலைக்குள்ளே ஏற்றி ஆகணும். ஏற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மீன்கள்.
மொத்தமாக மீன்களை விரட்டி வலைகளை வச்ச பிறகு இங்கேருந்து போன 2 மீனவர்களும் சேர்ந்து அங்கே வலை விட்டு வந்தாங்கல்ல அந்த மீனவர்களுக்கு உதவி செஞ்சு மொத்தமாக தாங்க அந்த வலையை எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன மீன்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அங்கே வரும்போதே அவங்க கணிச்சிருவாங்க நிறைய மீன்கள் இருக்குது பாடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி என்னமோ பெருசாக பாடுபட்ட மாதிரி தெரியல. ஏன்னா தூரத்துலேருந்து அவங்க முகங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ தூரத்துக்கு பாடு இருந்துச்சுன்னா அவங்க மாதிரி சிறுசு கலகலப்பாக வந்து அப்புறம் வலையை கழிப்பாங்க. ஆனால் இதில் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சொச்சமான மீன். ஏன்னா அள்ளி எடுக்கும்போது அந்த கரையில் தூக்கிட்டு வரும்போதே மீன்கள் துள்ளிக்கிட்டு இருக்குங்க.
ரெண்டு ஓட்டு வச்சுடா மேலாப்ப மேலுக்கிட்டு அதில் பிஞ்சு தச்சிருக்கா? என்ன அதில் பிஞ்சு தச்சிருக்காங்க. ஆமாம் அது வந்து வீட்டில் முடிஞ்சு விடுங்க. ஆஹா, ஒரு நாள் போனேன், வைக்கல. வேதாள பக்கம் வைப்பாங்க. வேதாள சூரியனால அதிகம் வளைக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் பாடுபட்டு அலைகளோட போராடி போய் வலையை விட்டு மட்டையை வச்சு மீன்களை விரட்டி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 to 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த ப்ராசஸ் எடுத்திருக்கும். ஆனால் இவ்வளோ பாடுபட்டதுக்கு கிடைச்ச மீனை பார்த்தீங்களா? 2 சரியாது, எதுக்குமே மேக்ஸிமம் உதவாது. ஏன்னா 4 பேரோட கூலியை வந்து நம்ம கணக்கு பண்ணால் கூட அதை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு வலைகளில் மீன்கள் எல்லாட்டையும் அவங்க அடுத்தடுத்து அந்த முறையை வந்து கையாண்டுக்கிட்டு தான் வர்றாங்க. ஏன்னா சில நேரங்களில் படும், சில நேரங்களில் படாது. இப்போ ஓவராக காற்றடிக்கிறனால இன்றைக்கி மீன்கள் இல்லை. காற்றடிக்காத நேரத்தில் அவங்களே சொல்லியிருக்காங்க 10 கிலோ 15 கிலோ நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்னமோ இந்த 2 சரியாதாங்க இந்த விடுவலை விட்டது கிடைச்சது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com